லைட் ஆன் வண்டி அண்ணா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருண்ணே ஒரு நிமிஷம் அண்ணா ஒரு நிமிஷம் இருண்ணே ஒரு நிமிஷம்ண்ணே என்னது ஆள வண்டி இல்லங்க இல்ல இல்லங்க இல்ல ஏத்த இல்ல கார்ல செல்ல செல்ல என்ன இருக்கு தெரியாதானே என்னண்ணே அண்ணா இருண்ணா தெரியாதானே அண்ணா அண்ணா இரு இரு போன இருண்ண கீழே தானே வைக்கிறேன் அண்ணா ஒரு நிமிஷம் தெரியாத வண்டி என்ன பாக்குறேன் தெரியாதானே அண்ணா அண்ணா ஒரு அண்ணா நான் எடுக்கல என்னண்ணே அவனை போக நீங்க போங்க அண்ணே அண்ணே ஐயோ நான் நீங்க போயிடுங்க அண்ணே வண்டியில் ஏறுறா வண்டியில் ஏறுறா இது பண்ணி ஏறுறோம் ஒரு நிமிஷண்ணே அண்ணா அண்ணனுக்கே தெரியும் போடா வண்டிக்கு வரும் ஏறு அண்ணா அண்ணா நான் என்ன இருக்கு காரில் ஏறு அண்ணா ஒன்றுமே எடுக்கலண்ணா அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணனை கூப்பிடுறேன் அண்ணா எடுக்கலடா எடுக்கவே இல்லைண்ணா அண்ணா அண்ணா பிரச்சனை அடிச்சு விட்டாங்க சார் அடிச்சு விட்டாங்க எங்களை அடிச்சு விட்டாங்க பதினஞ்சு முடிச்சு விட்டாங்க உட்காந்துருக்கா சார் பதினஞ்சு அடிச்சுட்டாரு சோகமாக நிற்க வந்துருக்கிட்டா பதினஞ்சு அடிச்சு விட்டாங்க எங்களை அடிச்சு எங்களை அடிச்சு விட்டாங்க இருக்காருங்க ஒன்றும் வாங்க மாட்டிட்டேன் கரெக்டாக ஐயர்மலை சார் வாங்க சார் இந்த ஐயர்மலையில் தான் அடிச்சுட்டாங்க சார் கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்கள் சார் சார் வாங்க சார் தம்பி போகிறேன் போன எந்த ஊரெல்லாம் யார் சொல்றாங்க யார் சொல்றாங்க போன தெரியும்னா என்ன அண்ணன் கொடுத்தோம் அடிக்க மாட்டேன் போ அடிக்க மாட்டேன் நம்ம கார்
வண்டியில அண்ணா 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 உன்னை அடிக்க மாட்டேன் டேஷன் போலாம் போ உன்னை அடிக்க மாட்டேன் அடிக்க மாட்டேன்னா போகணும் போடா அழுவா போடா உங்களை யார் இருக்கு அழுத கொண்டு போடா போன கட்டாயம் கட்டாயிருச்சுன்னா ஒன்று கட்டாயிருச்சுன்னா அண்ணா ஒரு நிமிஷம் இருண்ணா அண்ணா அண்ணா ஒரு நிமிஷம் போடா போன ஒரு குட்டி ஆயில பாருங்க அந்த கார் பையில இருக்கு பையில அந்த காரை குடி ஒழுங்கு தப்பிச்சுக்குவேன் ஒழுங்கு அடிப்படை சாவாங்க உள்ள போயிரு காசுக்கு மாறி எங்க இருந்து வந்துகிட்டு டோனை பறக்க விட்டுக்கிட்டு அதை பறக்க சொல்லும் போது கேள்வி அடிக்க மாட்டேன் அந்த காரை எடுக்க சொல்லுங்க ஒழுங்கா நல்லா அடிக்க மாட்டேன் உங்க முன்ன எங்க போயிருவேன் அப்ப ஏன் ஏன் போன பெரிய அந்த கார் எடுத்தா இல்லையா கார் எடுத்தா இல்லையா தலையா எடுத்தானா இல்லையா காரு தூக்குனே அவரை சொல்ற கேளு ஃபர்ஸ்ட் கூட்டி போறத பாக்கணும் கூட்டி போய் அடிக்காங்க தட்டி கொடுக்காம ஏரியா ஒண்ணும் பண்ண மாட்டாங்க ஒண்ணும் பண்ண மாட்டாங்க
ஏன் அப்படியே ரோட்ல இருந்து எந்திரியா ஏன் ஏங்கால ஏன் கூட்ட முடியுதுங்கற வேண்டாம் அவர் கால் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க மாயா எங்க இருக்கையா ஏய் அந்த காரை சேர்த்து வந்து அந்த கார் எடுத்து சேர்த்து வந்து விட்டுறோம் கல்யாணம் இருந்துச்சு காரை நிக்கிது போறாங்க மங்களே அந்த காரை போய் எவ்வளவு சேர்த்து விட்டுறோம் இன்னொருத்தர் அங்கே இன்னொரு 2 பேர் எங்கே அவங்களாம் அந்த காரு பங்காளி அந்த காரை ஸ்டேஷன் எடுத்துக்கோ பங்காளி கார் சார் யாரு கார் யாரு சரி வண்டி உட்காரு சொல்லுயா அவன்கிட்ட நீ தானே அடிக்கல பேசுறது இன்னும் 2 பேர்த்து அடிச்சோம்பா போட்டோ இல்ல போட்டோ யாரும் எடுக்கல அதெல்லாம் எடுக்கல ஷூட்டிங் இருக்கு அவன் தானே அவன் தான் செல்லு அந்த இவன் செல்லு இந்த அவன் செல்லாம் பிடிங்கிட்டேன் அவன் ஷூட்டிங் இருக்க கேட்டதுக்கு நான் கேட்டதுக்கு ஷூட்டிங் இருக்கிறான் அப்படிங்கிறான் இன்னும் 2 பேரும் அடிச்சோம்பா ஒருத்தங்க மண்டை உடைஞ்சிச்சு ஓடி போயிட்டாங்களா அவங்க 2 பேரும் அங்கிட்டு ஓடிட்டாங்க ஆனா போட்டோ வீடியோ எடுக்கல இல்ல அதெல்லாம் இல்ல பெரியவருங்க பெரியவரை போக சொல்லியாச்சு காரை போக சொல்லியாச்சு எப்படி புடிச்சீங்க இப்ப இந்த அண்ணன் கரெக்டா போய் பாத்துச்சுப்பா பின்னாடி ட்ரோன்ல எங்க இருக்குப்பா டோன்ல நான் காரை தூக்கி எல்லாமே தூக்கி நம்ம கார்ல போட்டு சரி ரைட்டு நமக்கு இந்த கார் அந்த கார் எடுத்துட்டு சொல்லிட்டேன் அந்த ட்ரோன்லாம் எடுத்துட்டு சொல்லுங்க ஸ்டேஷன்ல கண்ட்ரோல் பண்ணிடலாம் ஸ்டேஷன்ல கொடுத்துடலாம் கூட கம்ப்ளைண்ட் ஏங்க இவன் பின்னாடி யாரும் இல்லைங்க இல்ல மூர்த்தி தான் ஓட்டுறான் குதிச்சானா அதை கூட பின்னாடி போனேன் அவன் பின்னாடி போ ஏன்னா இறங்கணும்னே அடிச்சிட்டீங்களா இல்ல கேட்டேன் ஃபர்ஸ்ட் அண்ணன் பாத்துருச்சு ட்ரோன் விட்டதெல்லாம் ஏன் அந்த ஷிஃப்ட் எடுத்துட்டு எங்க போறது நான் போனேன் கீழே ஹலோ அம்மா முன்னாடி அப்பா வந்தாரு அண்ணா இந்த கூப்பிடுறேனே ஹலோ அந்த காரை ஷிஃப்ட் எடுத்த ஷிஃப்ட்ல தான் எல்லாம் போட்டிருக்கேன் இந்த கூப்பிடுறேனே ஹலோ அந்த உங்களுக்கு கால் பண்றேன் விமல் கூட போயிட்டு இருக்கேன் ஸ்டேஷன் நீ பின்னாடி வா ஃபோன் எடுத்துட்டீங்களா இருக்கு எல்லாமே இங்க இருக்கு இவனுக்கு ஒரு செல்லு பாஸ்வேர்ட் யூஸ் பண்றீங்க இன்னொரு டீசன்ட்டா இருந்தானே அவன் எங்க அந்த ஷூ போட்டுருந்தவனாமல ஷூ போட்டுருந்தவன்னு சொன்ன அவனா அந்த கடைக்காரர் கடை யார் கடையில கேளுங்க கடையில தான் பண்ணிரு அந்த கடைக்காரர் கடி இல்ல அவன் அந்த மண்டை உடஞ்சவன் ஒருத்தன் அவன் எங்க இருக்கான்னு கேட்கலாம் ஆனா ஸ்டேஷன் கூடி போனேன் வைக்கணும்னாவே ஸ்டேஷன் கொடுத்துற ஸ்டேஷன் தான் போங்க அவன் போடணும் பாஸ்வேர்டு போடலங்க இவன் செல்ல யார் கால் பண்ணிருக்கான்னு பாருங்க தூத்துக்குடி என்டி பாருங்க இது செல்ல முடியல போட்டோ கிட்ட எது இருக்கான்னு பாருங்க சிஆர் சேகர் தினமணி அடிக்கிறாங்க எல்லா சேனலுக்கும் அடிச்சிருக்காங்க
சொல்லுண்ணே. இல்லண்ணே, சும்மா இந்த ட்ரோனு கேமரா வச்சுக்கிட்டு யாரு அது இந்த ஸ்டேஷன் தான் கூட்டி வந்துட்டு இருக்கோண்ணே. நானும் இம்மையில தான் வந்துட்டு இருக்கேன். கூட்டு வந்துட்டு இருக்கீங்களா? ஸ்டேஷன் தான் கூட்டி வந்துட்டு இருக்கோம். நான் வந்துடுறேன். எனக்கு போட்டோ போடுங்க, போட்டோ போடுங்க. நான் இங்க அயர்மல்ல தான் இருக்கேன். எனக்கு போட்டோ போடுங்க. பட் டிஎஸ்ஆர் என்கிட்ட சொன்னாங்க. வாங்கண்ணே. வாங்கிட்டா யார் அது? போட்டோ போடுங்க. இந்த அனுப்பிச்சு ஆள் யாருன்னு இந்த அனுப்பிடுங்க. இவங்கள போட்டோ எடுத்தீங்களாண்ணே? இவனுங்களா? இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு என்கொயரி பண்ணணும். இவிக்க பண்ண நீ அவன் இல்ல பேசிருந்தீங்களே. ஆமா ஆமா அப்பா போய் யாருன்னு கேட்கறதுல இந்த மாதிரி நாங்க கேட்டதுக்கு நான் பட ஷூட்டிங் எடுக்கிறோம் அப்படின்னாங்க. அப்ப அப்பா வந்துட்டு எங்கண்ணே பறந்துச்சு? நான் போனேன்னா ஒரு 5 நிமிஷம் கூட இல்ல, 3 நிமிஷம் கூட இருக்கான்னு வச்சுக்க. வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. டக்குன்னு இறக்கி என்ன வண்டி உள்ளது? கருப்பு வண்டி. அண்ணா என்ன வண்டி? கருப்பு வண்டி. என்ன கருப்பு வண்டி? ஹை கிராஸா? அண்ணா அது அவன் வண்டிங்க. வண்டி நம்பரு? வண்டி நம்பர்ல 33 இருக்கு 55 70 வண்டி தூத்துக்குடி வண்டியான்னு பாரு. அதே அவங்க வண்டி தான் இல்ல. நம்பர் பாரு. ஸ்டேஷன் வண்டி எடுத்து அதேதான் அவன் தான். அவனே வண்டி தான். அவன் வண்டி தானே? வண்டி தான். ஏன் அவன் தான் பண்ணி சரி வாண்ணே, ஸ்டேஷனுக்கு வந்துருங்க. ஸ்டேஷன் வண்டி எடுத்து சொல்லியா? இல்ல அந்த வண்டி ஸ்டேஷன். நீங்க முன்னாடி போங்க ஸ்டேஷன். தம்பி அந்த வண்டி ஸ்டேஷன் எடுத்து சொல்லியா? அவன் வண்டியில வந்திருக்காங்க. அவனே வண்டி தான். அவன் அடிச்சான் அவனா கூட இருக்கும்ல, இவங்களுக்கு தெரியல. சிவப்பா இருந்தான். மண்டை உடைஞ்சது அவனா கூட இருக்கும். ஆமா கண்ணாடி போடுங்க. அண்ணா அவன் தானே? அண்ணா கண்ணாடி போடுங்க. அவன் தான். மண்டை உடைஞ்சிருச்சு. அப்பா மண்டையை அடிச்சாரு, முன்னாடி சீட்ல உட்கார்ந்தாரு. அவனே தானே? கரெக்டா. கொஞ்சம் ஆளு கொஞ்சம் குண்டா இருப்பானா? ஆமா அவனே தான். சொல்லுண்ணே. வயசு ஒரு 50 வயசு இருக்கும். அவனே தான். இல்ல இல்லண்ணே, சொல்லுண்ணே. அடிச்சிங்களா? அடி மண்டை உடைஞ்சு போச்சு. சரிண்ணே. அவன் ஓடிட்டான் உங்களுக்கு. சரி இல்ல பண்ணிட்டு உங்களுக்கு லைனுக்கு வரேன். இருங்க, அவன் இன்னைக்கு அவன் அழுவா மாட்டான். ஏன்னா அவனுக்கு அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். கம்ப்ளைண்ட் கொடு. அவன் பேர்ல டைரக்டா கம்ப்ளைண்ட். அவன் கார் தானே. இப்ப கார் நிறுத்திடலாம் கொண்டாந்து. கார் எடுத்து ஸ்டேஷன் வர சொல்லு. கார் கொண்டு ஸ்டேஷன் எடுத்துட்டு அவன் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். ஆனா அடிச்சிங்கன்னா அவனா இன்னொருத்த இந்த வளர்த்தியான 2வது இருந்தானா அவன் தான் கேமரா உடம்பு இழுத்து பிடிச்சான் பெரியவட்ட. அப்பதான் குத்து அவனை குத்து. சரிங்க. ஆனா வீடியோ எடுக்கல அப்பாவா? அதான் யாரும் வாய்ப்பே வாய்ப்பே கிடையாது. ஹலோ, அந்த காரை தெரியணுண்ணே நம்மளை பத்தி. பங்கள நான் சொல்லிட்டேன், அந்த கேமரா அழிச்சுன்னு சொல்லிட்டேன். கையோட அழிச்சிடணும் சொல்லக்கூடாது. அழிச்சிடணும். அவங்க 2 பேரும் தொலைவை சொல்லி வீட்டுல சொல்லி ஒரே நிமிஷம் அவங்க முன்னாடி 2 வீலர்ல கூட்டி போயிட்டு இந்த ஸ்டேஷன் அடிச்சு அவங்க தொலைவு சொல்லி அவங்க 2 பேரும் தூக்கிட்டு சொல்லியா? யார் 2 பேர்? அந்த அவங்க 2 பேரும் அந்த சுடலுக்கு அவனும் அந்த முள்ளுக்குள்ள ஓடிட்டாங்க. பண்ணி கேட்டீங்க கேஸ் கொடுத்தானே அவன் தானே? நம்ம அவன் காரை கொடுத்துட்டு அவன் மேல கேஸ கொடுத்துடலானே. அவ்வளவு நம்ம தொலைவிக்கிட்டு யார் அவன் ஆர்சி யார் பேர்ல இருக்கா அவன் கேஸ் கொடுத்துட்டு போறோம். காவியை வந்து தூக்கிட்டு ஓடிட்டாங்க. ஆனா யாராவது காருக்கு மட்டும் கார் பதிலாக நிறுத்தி நிற்க சொன்னீங்க. ஒரு நிமிஷம் கல்யாணம் பேசுறாங்க. போட்டோ காமிக்க கரெக்டா பாக்குறீங்களா? நீங்க அழிச்சுடுங்க கையோட. சொல்லுங்க சார். திருநெல்வேலிக்காரங்க சார். இந்த கார் அங்கே அரசு இது பண்ணி வச்சிருக்கோம் சார். அவங்க ஓடி போயிட்டாங்க. இந்த 2 பேர்த்த அந்த ஸ்டேஷன் தான் கூட்டி வந்துருக்கோம் சார். சரி, ஸ்டேஷன் தான் வந்துருக்கோம் சார். 2 நிமிஷம் வந்துடுறேன். கோட்டமேடு வந்துட்டேன் சார். வந்துடுறேன். உங்கள் சேனல் நல்லா ஃபோன் பண்ணுறாங்கண்ணே. இன்ஸ்பெக்டர் கொடுத்துருங்க. இவங்க எடுத்து என்ன பண்ணுவாங்க? எல்லா சேனல் கொடுத்துருவாங்க. சேனல் கொடுப்பாங்க. இவங்கள்ட்ட வாக்குமூலம் வாங்க சொல்லலாம். எடுக்க வச்சாங்கன்னு வாக்குமூலம் வாங்க சொல்லலாம். ரிட்டர்ன்ல கூட எடுத்து வாங்கிக்கலாம். அன்னைக்கு விடக்கூடாது. இன்ஸ்பெக்டர் சார் இங்கிட்டு போறாரு. இங்கிட்டு போறா ஃபோன் அடிக்க முடியல சாருக்கு. திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கூப்பிடுறாங்க. தேவையில்லாத பிரச்சனை. அவங்களே எதுக்கு வராங்கண்ணே. இப்ப இருந்தாலும் இது தேவையில்லாத தானே. ஹலோ சார், இது கோட்டமேடு தாண்டி வந்துட்டேன் சார். சரி சார். அவங்க 2 பேர் தூத்துக்குடிக்காங்க. 2 பேர் ஓடி போயிட்டாங்க சார். அவங்க ப்ரெஸ் எல்லாம் கிடையாது சார். இப்போ 2 பேர்த்த மட்டும் இங்கே பிடிச்சிட்டு வந்துருக்கோம் சார். அவங்க கூட தான் சார் அவங்களும் வந்தாங்க. இவங்கள்ட்ட நம்ம ஸ்டேட்மெண்ட் வாங்கிக்கலாம் சார். தெரில சார். அதில் அவருக்காரன்னு
2 பேர் சார். 4 பேர் மொத்தம் 4 பேர் கார்ல. 4 பேர். சரி சார். 4 பேரும் காரில் பிடிச்சிங்களா? 4 பேர் கார்ல. எங்க? இல்ல அந்த 2 பேர்த்தையும் இவங்க பிடிச்சாச்சு. இன்னும் 2 பேர் தான் அந்த அடி வாங்கின 2 பேரும் அங்கே ஓடிட்டாங்க முள்ளுக்கட்டுக்குள்ள. ஒவ்வொரு பிரஸ்ல தான் ஃபோன் பண்றாங்கண்ணே. அடிக்கிற விடுங்க, நீங்க எதுவும் எடுக்காதீங்க. யாருமே யாரு இருங்க, அவன் நம்பரா இருக்க போகுது. காங்கிரஸ் திருமலைராஜன் இருக்காரான்னு கேக்குறாரு இப்போ இன்ஸ்பெக்டர். அப்படியா? பத்தியா? அவனு இருந்திருப்பானா? இல்லைங்க, அவன் போன் அடிச்சிருப்பாங்க. இவன் வந்து சுடலைக்கண் வந்து அங்க அடிச்சிருப்பான் திருமலைக்கு. திருமலை வந்து இன்ஸ்பெக்டர் அடிச்சிருப்பான். ஸ்டேஷன் முடிச்ச எல்லாத்தையும் கொண்டு எல்லாத்தையும் ரிமாண்ட் பண்ண சொன்னான். என்ன ஹலோ அண்ணா, இவ்வளவு மாதிரி சாயில இருந்தானே. இதே ஆமா, கொஞ்சம் மூத்திரம் சேர்த்து விடுறேன். அதே சாயல்ல கொஞ்சம் வயசு முத்து சீரியஸ் போட்டா நினைக்கிறேன். யாரு குருமணியன் ரெட்டியா? நீங்க ஸ்டேஷன் குருமணியில் ஸ்டேஷன் வர சொல்லுங்க. அங்க ஒரு 2 பேர்த்த அடிச்சோம்ல, அடிச்சு அங்கிட்ட ஓடினாங்களா, அவங்கள பிடிச்சிருக்கீங்க? பங்குல கேட்டா தெரியும். அங்க தொலைவுங்கண்ணா, அவங்கள தொலைவுங்கண்ணே. பங்குல அரசியல் திருநெல்வேலிக்கு அவங்களாண்ணே, அவங்க தொலைவுங்க. அண்ணா இந்த ஸ்டேஷனுக்கு கூட்டி வந்துட்டேன் அடிச்சு. அண்ணா இந்த ஸ்டேஷன் கூட்டி வந்துட்டேன் அவங்கள. ஆமாண்ணே. சரி சரிண்ணே. சரிண்ணே. இல்லை கொடுத்து விட்ருங்கண்ணே. அந்த இது பங்க்ல சிசிடிவி சொல்லிட்டேன். அதை அழிக்க சொல்லுவோம். கையோட அழிக்க சொல்லுங்க. அழிச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஓடாதுன்னு சொல்லி இருக்காங்க. யாரையாவது விட்டு அழிக்க சொல்லுங்க. அருண் சொல்லி கொடுத்துருக்கோம். உடனே இது பண்ண சொல்லுங்க. நம்ம வால்டரை போக சொன்னல, அங்கதான் கிடக்குது. வால்டர் ஒருத்தன் கூட கூட்டிட்டு வந்திருக்கான் ஒருத்தனை. வால்டரை போக சொல்லுங்க. அந்த கார் அங்கதான் இருக்கு, தொடர்ந்து எடுங்க எல்லாத்தையும். கார் சாவி அவங்க தூக்கிட்டு ஓட்டிட்டாங்க. காருக்கு ஓரமா போட்டாங்க. இப்ப யாரு போட்டா கார் ஓரமா? ஹலோ, நீ இறக்கி விட்டு அந்த பங்குலையும் இதுலயும் இருக்கு. அந்த 2 பங்கு சிசிடிவி மட்டும் எடிட் பண்ணி போய் இந்த 1 மணி நேரத்தை பிரச்சனை ஆனதா கொஞ்சம் உடனே போடா. பிரச்சனை ஆனதா சிசிடிவி கேமரா அழிச்சிருன்னு இந்த விமலன் பேசுறாரு. ஒரு சார் பங்கு ஓனர் அண்ணா இந்த 1 மணி நேரத்துக்கு மட்டும் கொஞ்சம் டெலிட் பண்ணி விடுங்கண்ணே. யாரும் வந்து கேட்பாங்க. கேட்டா ஓடலன்னு சொல்லு. பிரச்சனை சொல்ல எங்க கை வச்சதான் கரெக்ட். அவனை அடிக்கணும். அப்பதான் தெரியும் நமக்கு என்ன ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போறேன். என்ன சொல்றா? நம்ம முன்னாடி விட்டுருங்க. இந்த ஸ்டேஷன்ல தான் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாவணும். எங்க நடந்துச்சு அதானே சமூகப்படி ஸ்டேஷன் தானே அது. உள்ள விடுங்க. அந்த நம்பர் எடுத்தவங்க கூட பேசலாம். அந்த கார் அவங்க போட்டு எடுத்துருவோம். சாவி இல்லையா? சாவி இல்லைங்க. அவங்க எப்படி இதெல்லாம் நம்ம பேப்பர் எடுத்துருவோம். அந்த ஊர்ல எவ்வளவு இருக்காங்க. நீங்க எந்த ஊர் நம்ம ஐடி கார்டு இருக்காங்க. அந்த 2 பேர் யாரும் எங்க வர்றது அவங்க சரி மனு காப்பி இருக்குது. அவங்களுக்கு உங்க கூட என்ன வேண்டாம். அவன் தான் எல்லாத்துக்கும் பெட்டிஷன் போட்டு பணத்தை எழுதுறது. அவன் தான் சொல்லுங்க. சொல்ல வந்தவன் பேர் சொல்லுங்க. நான் குழந்தை கிழமை பேர் சொல்லுங்க. இல்ல இல்ல ஓடிட்டான். இதே போல அவளும் தெரிஞ்சு வரும். அவளாம் ஐடி கார்டு காமிச்சிங்க. சரி இருக்கட்டும். பத்திரமா சார் என்ன ஐடி கார்டு அவனை விட்டுட்டு அவன்
அங்கிட்டுதான் தம்பி அவன் அங்கிட்டுதான் முழுக்க இவனை போய் இவனை வந்தா அடிச்சான். நான் வேஷ்டி சட்டை போட்டவொடனே ஃபஸ்ட்டு இழுத்து ஒரு குத்துனோடனே அவங்க எல்லாமே இறங்கி ஓடிட்டாங்க. இவங்க 2 பேரும் தான் மாட்டினாங்க. அப்புறம் இவங்களே விட்டுட்டு என்ன போட்டுருவாங்க. கடைசியாக பார்த்தா இவங்க 2 பேரும் அப்பாவி போட்டுருக்கு. மெயின் கழுத்தத்தையே ஓடிட்டாங்க. அதான் ஓடிட்டாங்க. அவன் டீசெண்டாக அவங்க தான் சுடலமணிங்கிறவங்க தான் இப்போ ஃபோன் பண்ணியிருக்காங்க. அவங்களே ஃபோன் என்னென்ன வேலைன்னா ஒவ்வொரு பெட்டிஷன் போட்டு கெட்ட பேர் ஆகணும்னா நம்ம திருச்சி மாவட்டத்தில் உள்ள ஆளுங்களும் எல்லாம் சேர்ந்து என்ன பிகேபி அந்த நம்ம ஊர் பக்கம் தான் அவனை மட்டும் பிடிக்க சொல்லி அவன் தான் மெயின். ஒன்று ஒயின்ஸா பக்கம் ஓடி இருப்பான், எல்லாத்தையும் இந்த பக்கம் ஓடி இருப்பான். இந்த பக்கம் இந்த பக்கம் தான் ஓடினாங்க. இந்த கடையில் உட்காந்துருப்பில்ல, அவர் சொன்னார் இந்த பக்கம் தான் ஓடினாங்க வேஸ்ட் இது. அவனை நான் அப்படி பிடிச்சேங்க. வயசான ஒன்றும் இல்லைங்க, அவருக்கு ஒன்றும் இல்லை சார். வயசான தான் உட்காரு இந்த ரோட்டுக்கு மேலே அந்த யார் உங்க முடியும் மனப்பட்ட முடியும். இல்லை இதெல்லாம் எல்லாம் அவங்க எல்லா பொண்ணையும் போன தான் போகணும். 50 ரிப்போர்ட் தான் வச்சுருக்கோம். போட்டிருக்கீங்க நான் எவ்வளோ ஃபைன் போட்டிருக்கோம் எல்லாமே இருக்கு பாரு. ஆமாம் எட்டு பார் 2 பி. ஆமாம் ஃபைன் முதல் இருக்கு பாரு. சொல்வியா இந்த பாருங்க எடுக்காது ட்ரெஸ்ஸுக்காரம்மா சாயந்தரம் மீட்டிங் போட்டுருக்காங்க. எங்கே மீட்டிங் போட்டாங்க, எனக்கு யார் யார் பேசுனது எல்லா முதலும் எங்கள் நியூஸ் வந்ததுக்கப்புறம் நாங்கள் அலைகிறோம். லோக்கல் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களாம் எங்கே இருந்து வந்தாங்க? திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்காங்க. நான் உள்ளதான் இருக்கேன். தூத்துக்குடிக்காரனுக்கு அந்த சுடலை சமைக்கும் போது இதெல்லாம் நான் சவுத் சைடில் வரும். சுடலை கண்ணு கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. என்னடா அதுன்னு பார்த்தா இல்லைண்ணே ஆஃபீஸ் திருச்சிண்ணே. இந்த பாருங்க அவங்க கம்பெனி தானே. எங்கண்ணே அந்த இது பர்மிட்டா அந்த இது என்ன பாருங்க திருச்சியில் ஆஃபீஸ் வச்சுருக்காங்க. என்ன பண்ணுறது வயசான இருக்கிறதுனால ஆமாம் அவனே என்னன்னு பார்த்தது அவன் தான் தெரிஞ்சவன். நியூஸ் ஏதோ ஓடுங்க. என்ன ஹலோ நியூஸ் 7 போட்டு பாரு. நியூஸ் 7 யூடியூப்ல போய் பண்ணேன். லைவ்ல வரும். நியூஸ் 7 போட்டு அவன் கடத்துக்காரன் என்ன போட்டு என்ன இது விரும்ப இது மட்டும் ஹெட்லைட் போட்டு தான் வரும். அவனே தான் விட்டு அவன் பிடிச்சுவான். வேற ஒன்றும் இல்லையா? இன்ஸ்பெக்டரோடைய இன்ஸ்பெக்டர் அங்கே இருக்காரா? ஆனந்தி போனேன். அவனுக்கு வந்து அவனை மண்டை உடஞ்சிச்சு. அவனை தான் கேமரா அடிச்சுங்க முன்னாடி அதே இல்லை. ஆமாம் சப்பா டிவியில் ஓடுது. முஸ்லீம்காரெலாம் அடிக்கிறான். புது சட்டக்காரன் திரும்ப காய்ச்சினா என்டின்னு சொல்லி ஒரு நம்பர் வந்துச்சுண்ணே. அவன் பேர் இந்த நம்பரா? என்டின்னு ஒரு முஸ்லீம் வந்துச்சு. லாக் எடுக்கணும். அவன் சொல்லி லாக் லாக்கில் இதாக தான் கேமராலாம் பறிமுதல் பண்ணிட்டாங்க. வெளியே போட்டு ஓடுறான். இருந்தா வரேன். என்ன போன வச்சு இருக்கா மூஞ்சி யாரை பார்ப்போம் சொன்னாங்க. கொடுங்க. அவன் தெரியுமா தொடலைக்கு உங்களுக்கு தெரியாது. இவன் யாருங்க? இந்த கேமரா யூஸ் பண்ண சொல்லியாச்சு.
கேமரா வச்சு மெமரி கார்டை கழட்டியாச்சு. அது எந்த மெமரி கார்டு தேவையில்லைண்ணே. இதெல்லாம் கழட்டிட்டீங்களா? இதில் இல்லை, அந்த கேமராவில் இருந்தது. அது ஒரு மணி நேரம் டெலிட் பண்ண சொல்லியாச்சு. பங்காளி இங்கே நம்ம பார்த்துருக்கோம்ல பங்காளி. யாரு இங்கே போய் இந்த போட்டோ இவன் ஃபோன் அடிக்கிறான்ப்பா, அவங்க நம்பருக்கு அடிக்கிறான். என்ன ஃபோன் எடுக்காங்க இதுக்கு அண்ணன்? இந்த ஃபோன் எடுக்காதீங்க. இதுதான ஜெரி ரிப்போர்ட்டரு. போலீஸை சொல்லியாச்சு விவரம் இல்லை, நீ கம்ப்ளைண்ட் கொடுங்க சொல்லிட்டாங்க அவங்கள வச்சு. கல்யாணம் பிடிச்சிட்டாங்களா? அவங்க 2 பேர்த்தையும் பிடிச்சிட்டாங்க. அவங்க 2 பேர்த்தையும் பிடிச்சா இன்ஸ்பெக்டர் அவங்க 2 பேர்த்தையும் அது ஏற்ற மாதிரி ஓடி பண்ணேன் உள்ளாக்க. இன்ஸ்பெக்டர் பேசியிருப்பாங்க. இங்கே தான் வந்துட்டு நீயே விசாரிக்கிறதுனா சொல்கிறாங்க. நீயே விசாரிக்கிறதுன்னு சொல்கிறாப்பியா? அவர் ஒர்க்கு பேசுகிறேன். இன்னைக்கு 20 தானுங்க. பார்த்துக்கோங்க. நம்ம என்ன சொல்கிறோம், நீ உன்னை உத்தரம்தான் சொல்கிறோம். லைவ் போடக்கூடாது. இப்போ அதையும் போடக்கூடாதுல்ல. அப்போ நீயாவது வாண்டடாக தானே மாற்றுறேங்க. இப்போ அதுக்குள்ளே எப்படி நான் போயிடுது? செல்லுகளும் எங்கள்கிட்ட இருக்குது, எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. அதுக்குள்ளே எப்படி நான் கனெக்ஷன் மாதிரி தான் இருக்கும். செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்களா? சொல்லி சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. இதுலேருந்து எப்படி ஃபார்வர்ட் ஆகும்? அது எவ்வளோ டெக்னாலஜி கோயில் கும்பாச்சரம் இருக்கிறது அப்படியே பார்த்தீங்கன்னா போயிட்டு அது லைவ் தெரியுதுண்ணா. இவங்க லைவ் அப்படி எடுத்துட்டு வந்துட்டாங்க. என்கிட்ட 2 இருக்கு, தான் 2 இருக்கு. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு, அதுக்குள்ளே இவங்களுக்கு எப்படின்னு இப்போ போயிருக்குன்னு நான் கேட்டேன். செல்லு ஆனில் இருக்கும்போது எப்படி அம்மாலும் பண்ணலாம் முடியும் அப்படிங்கிறாரு. நம்ம இந்த பிளாட் போட்டோம். இல்லைண்ணா, இவன் ஃபோன் பேசிட்டு வந்தான்ல. நடக்கும் செல் ஆன்ல இருந்திருக்கும். என்னண்ணா இவன் ஃபோன் பேசிட்டு வந்தானே. இல்லையே நான் கட் பண்ணுறேனே. நீங்கள் அடிக்க முடியல. நானும் அண்ணன் இல்லை நான் போன போல நடந்து ஃபோன் பேசிட்டு வந்தேன் ஹெட்செட்டில். அப்போ யாரு? இவனுக்கு உடையிலண்ணா. இவனு தான் எனக்கு தெரியாது. 2 பையனும் நல்லா இருந்தாங்க. ரூமை விட்டு தான் 2 பேருமே யாரு மொத்தம் 5 பேர் தான். மொத்தம் 2 பேர் தான். எல்லாம் வாங்கிட்டேன். 4 பேர் வாங்கிட்டாங்க. நானும் வர சொல்லிட்டேன். வேலை கொடுப்பேன். அவனை ஜிஹெச் கட்டி போயிருக்காங்களா? அங்கே வச்சு தான் கேஸ் செஞ்சாங்க. எல்லாமே இங்கே நடந்ததுலாம் சொல்லிட்டாரு. அவருக்கு எது பேசுறாரு இன்னும் பேசல. அவர் மீட்டிங் போகிறவங்க கேன்சல் வந்து சரி பேக் ஃபோன் அடிச்சுட்டே இருக்கிறா அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுங்க அப்படிங்கிறான். ஏன்னா மற்றவனுக்கு விசுவாசம் என்னடா பண்ண போகிறோம். உண்மையை சொல்லிட்டு நீ பாட்டுக்கு போ. ஒரு வேலையை கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு போ. எனக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்க. இது தப்பாக கொடுத்துறாங்க, வயதே கொடுத்துறான்னு போ. அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டாங்க, தம்பிங்கெலாம் இங்கே பேசக்கூடாது, கிளம்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாடா, காலை குத்திக்கிட்டு இப்படி தேக்குறான். இறங்கினா காலை உடைக்கிட்டா அப்படி ஒத்தேன். காலை ஒதுக்கிக்கிட்டாயா நம்பரை கொடுறாங்க. எந்த நம்பருக்கு நீங்கள் அடிச்சுக்கிட்டு இருக்குது? இதில் எந்த நம்பர் அவங்க வந்து நமக்கு அவங்களுக்கு டிரைவருக்கு இதுதான் அவனுக்கு ஓட்டணும். இதுதான் இருக்கேன். அடுத்து ஆடி போஸ்டிங் மட்டும் வாங்கிடுறாங்க மாப்பிள்ள. 7 மாப்பிள்ள அடுத்தது அமைச்சர் ஆகிட்டார். அடிப்பட்ட மாதிரி ஜிஹெச்சில் கையில் சைஸில் கையில் கிழிச்சிக்க முடியுமா? வேலை செஞ்சவங்க வேலை செய்கிறவங்க யாராவது 2 பேர் இது பண்ணுங்க. சரி ஓகேயா. முருகேஷ் வாண்ணா. சொல்லுவோமா?
ஜிஹெச் இங்கே இருக்கா ஜிஹெச்சில் போய் படுங்கண்ணா இந்த கிட்ட போய் படுக்க சொல்லுங்கள் ஜிஹெச்சில் முருகேஷையும் செல்வத்தையும் ஓகேவா ஆ படுக்க சொல்ல பண்ணு தெரியல திருப்பிங்கிறானுங்க பேச போகிறாங்க சார் எதுவும் பேச முடியல நல்லா ஒன்றும் தெரியாம சொல்ல போறதில்ல. அவரெல்லாம் திருட்டு போய் டீ கடையில் நானும் அதே டீ கடையில் டீ குடிச்சேன். இந்த பாரு அதுவும் இல்லாம என்ன கேட்குறேன் உங்களுக்கு எங்களுக்கு என்னங்க மச்சான் வர்றப்பெல்லாம் பாருங்க மச்சான். கேட்குறதெல்லாம் செய்கிறோம் இவங்களுக்கு 2 வாய் தானே வாங்கி வச்சாப்லாம் ஏன்னா அப்படி பண்ணி கேளு இவங்களுக்கு சீனியர் ஆஃபீஸர்னா சீனியர் ஆஃபீஸர் பற்றி இது எல்லாத்தையுமே நம்ம போட்டோ எடுத்து தான் வச்சுக்கோங்க. நான் நிற்கிறாப்புல இதெல்லாம் இவங்க சீனியர் ஆஃபீஸர் இவன் தான் இறங்கி ஓடினவன். நம்ம தெரியாது நினச்சிட்டு இருக்காங்க என்ன பார்க்காம ஃபாலோ பண்ண விக்கே பண்ணி வச்சுரு இதை 3 மட்டும் நீங்கள் எதாவது வச்சுக்கலாம் அதெல்லாம் கூட நான் நெருப்பு சொல்லி போகிறேன் ஃபோன் அடிக்கிட்டு வாட்ச் பண்ணுங்க. இல்லை என்ன 3 ஃபோனுமே அவங்களுக்கு தான் இருக்குது சார். கேட்டுகிட்டே இருக்கு. இது யார்கிட்ட இருந்தது? நம்மகிட்ட தான் சார். சரி இல்லை இப்போ அங்கே ட்ரோன் வந்து நம்ம ஏரியாவில் பாருங்க. ஐயா ஐயா வணக்கங்க ஐயா. 3 பேர் வச்சுட்டு இப்போ நம்ம கிரைம் நம்ம குமார் சார் ரத்தனகிரி சார் விசாரிச்சுக்கலாம். இங்கே யாரும் இல்லைங்க. இல்லை அவன் நம்ம எம்எல்ஏ குரூப்லையாங்கய்யா இந்த கேட்டிருக்காங்க. இங்கே எல்லாம் வெளியே தான் நிற்கிறாங்க. எம்எல்ஏ இருக்காருங்க. இப்போ பேசினாரு வந்திருக்காங்களான்னு கேட்டார். நான் தெரிலங்க விமல் இருக்காப்புல இதெல்லாம் தெரியும் உங்களை தெரியாது. அதான் தேவையில்லாமல் இவங்க சம்மந்தமே இல்லை. எங்கேருந்து எங்கே வந்துருங்க இங்கே லோக்கல் எவ்வளோ பேர் இருக்காங்க. உடனே போட்டுவிட்டாங்க. டிவியில் போட்டுருக்காங்க. இந்த நியூஸ் போட மாட்டாங்க. அதே மாதிரி நெருப்பரை கடத்தி அடித்து சொல்லுகிறார்கள். ஆமாங்க அவர் ஃபோட்டோ மாதிரி போட்டிருக்காங்க. இங்கே கிரெஷரில் உள்ளுக்குள்ள வண்டி போட்டு வர்றது இதே மாதிரி வச்சு போடுறாங்க. அவர் இல்லைங்க ஃபோட்டோ இந்த ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. விமல் தான் இருக்காங்க. விமல் வந்திருக்காருங்க. அவன் யார்கிட்டயோ ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கான். யார்கிட்ட பேசுகிறான்? இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசுகிறானா? ஐயா சாமி உங்கள் இன்ஸ்பெக்டர் தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் அது திருமலராஜா கதிர ரிப்போர்ட்ரு செபஸ்டின் கேமராமேனு திருமலராஜா வந்து அட்வொகேட்டு இவர் இந்த பாதுகாப்பு சங்கத்தோட தலைவர். கதிரவனுக்கும் 45 சார், செபஸ்டினுக்கு 47 சார். தகராறு வந்து ஹெச்பி பெட்ரோல் பங்க் ஐயர்மலை ஹெச்பி பெட்ரோல் பங்க் கிட்ட கூட அரிசி கூட ஒரு பக்கத்தில் ப்ரெஷரில் வந்து இந்த மாதிரி 11 மணி 11:30 அப்படியே சுற்றிட்டே அலையிறாங்க சார். சுற்றிட்டு அளவு இந்த வண்டி இந்த கார் வந்து சுற்றிட்டாலே இது அப்படின்னு சொல்லிட்டு அது ஏதோ அந்த கார் எங்கள் டொயோட்டா கார் கருப்பு சார். அது வைங்க நம்பர் அது நம்பர் சொல்லு சீக்கிரம் சார். ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஐயா சாமி 72 திருமலராஜாவுக்கு சார் சொல்லுங்க. 72 அது அவங்க இந்த குரூப்பில் வந்தாலும் தான் அடிச்சு விட்டாங்க. 72 CH 55 66 ஸ்டேஷனுக்கு. நீங்கள் சப்போர்ட் போடுங்க வரீங்க கிளம்புங்க போட்டு வந்தார் சார். அதுக்கப்புறம் உங்களை தேடிட்டு வந்திருக்காங்க.
நண்பா இன்னைக்கு அப்போதைக்கு வேலைக்கு ஆகாது. எந்த ஊர் நண்பா? அதான் எந்த ஊர்? அப்புறம் என்ன, அப்புறமேட்டு வாங்க போங்க, ஃப்ரீயா இருக்கும் போது வாங்க. இப்போதைக்கு நடக்காது. சரி, நாங்கள் இப்போ வந்து இன்னும் குளித்தலையில் வச்சு இவருடைய இன்னொரு ரிப்போர்ட்டு, கதிரவன் ரிப்போர்ட்டர் வந்து நான் லோக்கலில் இங்க லோக்கல்ல இருக்க ஒரு ரிப்போர்ட்டரையாச்சும் கூப்பிட்டுருக்கலாம்ல சார். அவர் வரமாட்டேன்ட்டார். அவர் நான் வாண்டேன், கொலை கொடுத்துரும், நான் பிள்ளை பிள்ளையா இருக்கேன், என்னால் முடியாது அப்படின்னு சொன்ன உடனே நாங்கள் யோசிச்சுட்டோம். சரி நம்ம